electrostatic force the problems பார்த்தோம் sir. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுல டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் போட்டிருக்கோமாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் போட்டிருக்கோமா? No sir. 2 bit No balls sir. அந்த மாதிரி சம் தான் சார் போட்டோம். அப்படியா? சரி ஓகேமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. சார் ஃபோர்ஸ் வச்சு டைப் 1 டைப் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் சார். டைப் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னு சொன்னீங்க சார் போன கிளாஸ்ல. ஓகேமா, நான் ப்ராப்ளம் சொல்றேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டோரை லாக் பண்ண சவுண்ட் 2-point charges two-point charges 9q and 25q two-point charges 9q and 25q are fixed at a separation of distance small d. Are fixed at a separation of distance small d at what distance from 9q? At what distance from 9q electric field is 0? நம்ம ஃபோர்ஸ் போடுறோம்லமா, சாரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. an electric force is 0 an electric force is 0 on the line joining the charges and the line joining the charges, it experiences no force under equilibrium condition. It experiences no force under equilibrium condition. Find the distance between between 9q and small q. Sir, find the distance between. One second ma. நான் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துட்டு இருந்தேன், அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஒன் செகண்ட். ப்ராப்ளம் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். 2-point charges 9q and 25q are fixed at a separation of small d. ma ப்ராப்ளம் ரீட் பண்றேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. 2-point charges 9q and 25q are fixed at a separation of distance small d. At what distance from 9q? ஸ்டேட்மெண்ட் அங்கேயே வந்துருச்சுமா, அதனால நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். At what distance from 9q if the electric force if the electric force is to be zero on the line join, okay, is to be 0 on the line joining the charges, on the line joining the charges, it experience no force under equilibrium condition. அதோட முடிச்சிருங்கம்மா, ப்ராப்ளம் அதோட finish ஆயிடுச்சு. it experience இன்னொரு ப்ராப்ளத்தோட எய்ம் அதை நம்ம தனியாவே சால்வ் பண்ணிக்கலாம், இதுல அட்டாச் பண்ண வேண்டாம். it experience no force under equilibrium condition.
ப்ராப்ளம் பாருங்க. அந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி போடுங்கம்மா. ஒரு ரஃப் டயக்ராம் போடுங்க. அந்த ரஃப் டயக்ராம் வச்சு தான் யூ வில் கெட் தி கிளாரிட்டி. ஓகே, சோ அத வச்சு தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பாயிண்ட் சார்ஜஸ் 9Q and 25Q மா. சோ 9Q இங்க இருக்கு and 25Q இங்க இருக்குமா. 9Q and 25Q. 9Q and 25Q are separated at a distance small d la locate ஆயிடுக்குமா. At what distance from 9Q? Okay, if the electric field force வந்து electric force ma, electric force is to be 0 on the line joining the charges. அதாவது இப்ப நீங்க இமேஜின் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மால் கியூன்னு சொல்றாங்கம்மா, அதுதான் சோர்ஸ் சார்ஜ். அந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து இப்ப வந்து ப்ராப்ளம்ல வந்து ஒன் மோர் லைன் ஆட் பண்ணிக்கோங்க அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன். In this case, the third point of charge small q, one more line under equilibrium condition க்கு அடுத்து இதை ஆட் பண்ணுங்க. In this system or in this case, இப்படி வேணாலும் எழுதிக்கங்க. In this case, the third point of charge small q is located between them. The third point of charge is located between them. நான் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். 2-3 ப்ராப்ளமோட டேட்டாவை மிக்ஸ் பண்ணி நானா ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுல எல்லா கான்செப்ட் கவர் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் நீ கோ த்ரூ பண்ணும்போது யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் ரிகார்டிங் டிஸ்டன்ஸ், சென்டர் சார்ஜ், ஓகேயா, அப்புறம் வந்து உங்களோட ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு ப்ராப்ளம்குள்ள கான்செப்ட் கவர் ஆயிடுது. சோ இப்ப தனித்தனியா அந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு பெட்டர் அதை கிளப் பண்ணி நம்ம மொத்தமா போட்டுடலாம். ஓகேயா, சோ இப்போ இவங்க கேட்டிருக்கிறது அந்த தேர்ட் இதுமா லாஸ்ட் லைனா அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன். In this case, the third point of charge small q is located between them. Thank you, sir. The third point of charge ன்னு ஒன்னு சொல்றாங்க பாத்தீங்களாமா, அந்த small q வந்து is located between them. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில லொகேட் ஆயிடுக்கு. அப்படி லொகேட் ஆயிடுக்கும் போது அந்த தேர்ட் பாயிண்ட் சார்ஜுக்கும் ஃப்ரம் 9Qனா இந்த 9Qல இருந்து அந்த தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா அந்த Q, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சம்மில் ஆக்சுவலா. ஓகே, ஆனா இது பிட்வீன் தெம்னு எடுக்கும் போது தயவு செய்து எடுக்கிறது சென்டர் பாயிண்ட் எடுக்க கூடாது. ஓகே, சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா டைரக்டா இது d/2 சம் நத்திங் இஸ் தேர், உடனே அது ஆன்சர் வந்துரும். இவங்க பிட்வீன் தெம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க சென்டர் பாயிண்ட் தவிர இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில வேற எங்க வேணாலும் எடுக்கலாம். ஆனா இந்த சென்டர்ல நீ எடுக்கணும்னா ப்ராப்ளம்ல மிட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணணுமா. அந்த வேர்டு யூஸ் பண்ணா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சோ அதனால நான் பிட்வீன் தெம் இந்த இடத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சார்ஜுக்குமான இடையில இருக்கக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ் அவங்க டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, சோ இப்ப எனக்கு இந்த தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் ஸ்மால் q is located between them, ரெண்டு சார்ஜுக்கு இடையில பிட்வீன்ல லொகேட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்க்கு நான் ஃப்ரம் 9Qல இருந்து உங்களோட சோர்ஸ் சார்ஜ் வந்து ரெண்டு டெஸ்ட் சாம்பிளுக்கு இடையில லொகேட் ஆயிருக்கு அண்டர் நோ ஃபோர்ஸ். The forces must be compensated with each other under equilibrium condition. So இது ரொம்ப கிளாரிட்டியான ஒரு வேர்ட் ஆக்சுவலா உங்களுக்கு கொடுத்த முக்கியமான ஹிண்ட் இந்த ப்ராப்ளம்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹிண்ட் அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஓகேயா, சோ அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. மேபி உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷன் நான் யூனிட் ஆஃப்லைன் கிளாஸ்ல எடுத்திருந்தேன்னா the equilibrium condition வந்தாலே acceleration is equal to 0. acceleration 0னாவே நியூட்டன் ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. சோ இது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல வரக்கூடிய கான்செப்ட். இது 12th கிடையாது, 11th LOMல இருக்கு ஆக்சுவலா. சோ இப்ப நெட் ஃபோர்ஸ் நீங்க ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கிறதுனால. ஓகேயா, சோ அதனாலதான் forces must be compensated with each other. The net force of the system must be 0. அதனாலதான் அவங்க it experience no force அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா. ஓகேயா, சோ இப்ப இந்த இடத்துல நீங்க ஃபர்தரா உங்களோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை நீங்க இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க கண்டிஷனை ஜெனரேட் பண்ணுங்கம்மா. அந்த கண்டிஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுல நீங்க எப்பவும் போல கூலும்ஸ் ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க ஃப்ரம் 9Qல இருந்து உங்க Q இருக்கு பாத்தீங்களா, இந்த Qவுக்கான டிஸ்டன்ஸ்னு சொல்லி அந்த அன்னோன் அது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். அந்த எக்ஸை நீங்க கண்டுபிடிக்கலாமா. இப்ப ரெண்டுக்குமான இடையில இருக்கக்கூடிய மொத்த தொலைவு சம்மிலே கொடுத்துட்டான் d.
நீங்க வச்சிருக்க அசம்ஷன் டிஸ்டன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ண போற டிஸ்டன்ஸ் வந்து x. ஓகே, அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னடாமா வரும்? இது d, இது x அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் D minus X. எடுத்துக்கலாம். சோ இந்த அசம்ஷன்லாம் நீங்க தான்டாமா பண்ணணும். சோ இப்ப நம்ம கண்டிஷனை உள்ள கொண்டு வரலாம். இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் நானு. லைன் ப்ரொஜெக்ஷன், இஃப் யூ ஆர் இமேஜின் 180 டிகிரி ப்ரொஜெக்ஷன் லைன் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த டைரக்ஷன் மெத்தட்னு ஒன்னு நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எடுத்தேன். அந்த லெஃப்ட் டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது உங்களோட டெஸ்ட் சார்ஜ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ், ஏரோ மார்க் இப்படி வரும். ஓகேயா? சோ அப்ப இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு 9q டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ல வந்துரும். ஓகேயா? எனக்கு எப்பவும் போல நீங்க இந்த இடத்துல f1ன்னு வச்சுக்கலாம். பழைய மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் போட்ட மெத்தட் படி இது f1. இந்த சைடு டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் இதை நீங்க f2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இந்த சைடு f1 ஓட போலாரிட்டி பாருங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க f2 ஓட போலாரிட்டி நெகட்டிவ்ல இருக்கு. சோ அப்ப கண்டிஷன் உங்களுக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப f1 is positive and f2 is negative. So f1 minus f2 is equal to 0. இதான் உங்க கண்டிஷன். இப்ப நான் இதை f1 ஓகேயா இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம். சோ f1 is equal to f2. இதான் என்னோட கண்டிஷன், இந்த ப்ராப்ளம்க்கான கண்டிஷன். சோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கான டார்கெட் என்ன, from 9q ல இருந்து உங்க தேர்ட் பாயிண்ட் சார்ஜ் வந்து is located between them. அப்படி லொகேட் ஆகும் போது from 9q-க்கும் அந்த ஸ்மால் q-க்குமான இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் x, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்ப கண்டுபிடிக்கலாமா? சோ உங்களுக்கு 9q-க்கும் ஸ்மால் q-க்கும் இடையில f1 வச்சிருக்கீங்க, 25q-க்கும் 9q-க்கும் இடையில f2 வச்சிருக்கீங்க. ஓகேயா? சோ இப்போ எனக்கு f1 கூலம்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, லாஸ்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ணுங்க நோட்ஸ். 1 divided by 4 pi epsilon naught q1 q2 by r square. அப்ப எப்பவும் போல கண்டிஷன் உள்ள கொண்டு வாங்க, அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1 by epsilon naught. இப்ப q1 q2னா எந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில எடுக்கிறீங்கம்மா? 9q and q. 9q-க்கும் ஸ்மால் q-க்கும் எடுக்கிறீங்கம்மா. சோ அப்ப 9q small q divided by the distance between 9q and small q. As per your assumption நீங்க x ன்னு எடுத்திருக்கீங்கம்மா. ஃபிகரை பாருங்க. சோ அதனால டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு கூலம்ஸ்னால, அதனால x ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்ப that should be equal to again அதே மாதிரி 1 divided by 4 pi epsilon naught. உங்களுக்கு செகண்ட் சார்ஜ் எங்க எடுத்திருக்கீங்க? செகண்ட் ப்ராசஸ் q எடுத்திருக்கீங்க. அப்ப 25q into small q divided by ஓகேயா the distance between source charge to test charge is d minus x. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் d minus x இல்ல, அப்ப d minus x the whole square. ஓகேயா? சோ இப்போ இத நீங்க கேன்சல் அவுட் பண்ணலாமா? இது கேன்சல் ஆயிடும், q கேன்சல் ஆயிடும், இதெல்லாம் போச்சுன்னா 9 by x square is equal to 25 divided by d minus x the whole square. இதான் உங்க ஸ்டெப். see என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப கிரியேட்டிவா யோசிங்கடாமா. ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டெப்ஸ் முடியும். சிம்பிளா முடிய வேண்டிய ஸ்டெப்பை தான் நீங்க தான் எனக்கு அப்படியே ரொம்ப மேக்ஸ் ஸ்டெப் பயங்கரமா தெரியும் போட்டு வளவளன்னு சால்வ் பண்ணி ரொம்ப அதிகமா ஸ்டெப்பை ஜென்ரேட் பண்ணி கடைசியில செம்ம ராங் டைரக்ஷனுக்கு கொண்டு போயிடுறீங்க. சோ அதனால கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிங்க. ஓகே, என்ட்ரன்ஸ் சம்ஸ் எந்த சம்ஸ்மே தேவையில்லாத ஸ்டெப்ஸ்க்கு ரொம்ப எலாபரேட்டடா போற மாதிரி அவங்க ஸ்டெப் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் அவங்க எடுக்கிறதே கிடையாது. ஓகேயா? இந்த சம்ல போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி a minus b the whole square எல்லாம் போட்டு எங்கெங்கயோ போறான் விட்டா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கே போயிடுறாங்க. சிம்பிளா யோசிங்க. 9 by x ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேயா? அப்ப இந்த 9 நீ 3 ஸ்கொயர்னு மாத்தலாம். டிவைடட் பை x ஸ்கொயர், இத 5 ஸ்கொயர்னு மாத்திக்கோ, d minus x the whole square. அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப்ல you will get the solution. ஃபைனல் ஸ்டெப் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆன்சரே வந்துரும். இங்கேயும் நீ ஸ்கொயரை காமன் எடுக்கலாம், 3 by x the whole square. ஓகேயா? இங்க 5 divided by d minus x the whole square. ஓகே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு a minus b the whole square எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான்? சோ என்னென்னமோ பண்றாங்க, மேக்ஸ் ஸ்டெப் எல்லாம் கண்ணா பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் ஏதோ ஒரு கான்செப்ட போட்டு சிம்பிளா முடிய வேண்டிய ஸ்டெப்பை ரொம்ப எலாபரேட் பண்றாங்க ஆக்சுவலா. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சோ ரெண்டு ஸ்கொயரை நம்ம கேன்சல் அவுட் ஈச் அதர். நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா you will get the solution. Okay, you will get the final answer மா. அப்ப 3a கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3d minus 3x it should be equal to 5x மா. அப்ப 3d is equal to 5x plus 3x. ஓகேயா? அப்ப 6 7 8. அப்ப 3d is equal to 8x. அப்ப x தான் உனக்கு வேணும், உங்க டிஸ்டன்ஸ் அதான் நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப x is equal to 3d divided by 8 மா. இதான் அந்த சம்மோட ஆன்சர். மேபி நம்ம கிளாஸ் ரூம்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்க போர்டு சம்மே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பழைய பேட்டர்ன் படி பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லாம் 3 மார்க் சம் எல்லாம் இந்த சம் எல்லாம் நிறைய டைம் 3 மார்க்ல வந்திருக்கு. உங்க போர்டுல கூட கேட்டுருக்காங்க ஆக்சுவலா.
சிபிஎஸ்சி ஐசிஐசி போர்டுக்கெல்லாம் ஆக்சுவலா போர்டு எக்ஸாம்ஸ்ல கூட ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ல இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது என்ட்ரன்ஸ்க்கு ஈஸி ப்ராப்ளம்ஸ், நாட் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். சார் சொல்லுமா சார் எங்க நெட் ஸ்லோவா இருக்கு, சரியா கேட்கல சார். ஒன்ஸ் சொல்றீங்களா சார்? அப்படின்னு எதுமா வாய்ஸ் கேட்கலமா? அகைன் டீச் பண்றீங்களா சார்? நெட் ஸ்லோவா இருக்கு, அதனால கேட்கல. இதுக்கு முன் ஃபுல் ப்ராப்ளம் ஆமா? இல்ல சார். நான் லாஸ்டா சொல்றேன்மா, மறுபடியும் டிக்டேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றியா ஃபுல்லா? இல்ல சார், இந்த லாஸ்ட் ஸ்டெப் பாருமா. இந்த கண்டிஷன் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் இந்த ப்ராப்ளம்ல. அதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. F1 = F2 னு கண்டிஷன் எடுத்துட்டேன்னா F1 க்கு எப்பவும் போல நான் கூலம்ஸ் ஃபார்முலா போடணும், F2 க்கு கூலம்ஸ் ஃபார்முலா போடணும். இதுல நீங்க உங்க அசம்ப்ஷன் படி இந்த சைடு நீங்க F1 வச்சிருக்கீங்க, இந்த சைடு F2 வச்சிருக்கீங்கம்மா. அப்ப இந்த F1 ஃபார்முலாவை இங்க போடுங்க, இந்த சைடு அசம்ப்ஷன் பண்ணதை இங்க போடுங்க. இங்க என்ன நீங்க அசம்ப்ஷன் பண்ணீங்களோ அதை இந்த ஃபார்முலாவுல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஒர்க் தான் பண்ணிருக்கேன். ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணி ஸ்கொயர் காமன் எடுத்து ஸ்டெப் பாருங்க, அப்படியே வரிசையா போட்டிருக்கேன். நான் எதையுமே டிஸ்கனெக்ட் பண்ணவே இல்லையே, அப்படியே வரிசையா உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்கம்மா. இது ஃபினிஷ்டுனா இந்த ப்ராப்ளம் வாங்க. உங்களோட பழைய எய்ம்ஸ் பேப்பர்ல உள்ள சம் ஒன்னு கொடுக்குறேன். இதே மாடல் தான், சேம் டிட்டோ ப்ராப்ளம் பாருங்க. இது ஃபினிஷ்டாமா? எஸ் சார். Yes, sir. எஸ் சார். Yes, sir. 2 point charges capital Q and 16Q மா. கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. 2 point charges capital Q and 16Q are fixed at a separation of distances small d ma. 2 point charges capital Q and 16Q are fixed at a separation of distance small d. The third point of charge small q is located between them. The third point of charge small q is located between them. So it experienced no force. The no force னு வந்தாலே நீங்க தாராளமா என்ன பண்ணிடலாம், அதுக்கு between them லொகேட் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த 9q க்கு 25q இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கல்ல, இதுக்கு வெளியில இந்த சார்ஜ் இந்த சைடோ இல்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடுல வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா. நோ ஃபோர்ஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. சோ பட் இவங்க நோ ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா ரெண்டு டெஸ்ட் சார்ஜ்க்கு இடையில தான் உங்க சோர்ஸ் சார்ஜ் லொகேட் ஆயிடுக்கு. ஓகேயா? So it experienced no force under equilibrium condition. Under equilibrium condition, find the distance between capital Q and small q ma. The problem repeat பண்றேன், check பண்ணிக்கோ. 2 point charges capital Q and 16Q are fixed at a separation of distance small d. The third point charge small q is located between them. So it experienced no force under equilibrium condition. Find the distance between capital Q and small q ma. Find the distance between capital Q and small q. சேம் ப்ராப்ளம் இங்க நம்ம ஸ்கிரீன்ல போட்டிருக்க அதே மெத்தட். Sir, D is equal to 5x, sir. நான் D கேக்கலமா, X கேக்குறேம்மா. D by 5, sir. Find the distance between capital X equal Q to and D by small 5, q ma. sir.
அந்த D distance by 5 sir. D by 5 d by 5 sir. x is equal to d by 5 ஆன்சர் வருதான்னு பாருங்க. Yes sir. Yes sir. d by 5 வந்துதா ஆன்சர்? பாய்ஸ் எல்லாரும் ஒருத்தனும் வாய்ஸே காணா. Yes sir, D by 5 sir. Yes sir, once. Yes, sir. நெக்ஸ்ட் டாபிக் போலாமாடா? Yes sir. Yes sir. ஓகேமா, நெக்ஸ்ட் டாபிக் வாங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்கம்மா. T2ன்னு போட்டுக்கோங்க. நம்ம டாபிக் நம்பர் 1 அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆக்சுவலா. இப்ப டாபிக் நம்பர் 2 நம்ம போறோம் ஆக்சுவலா. நான் எடுக்கிற யூனிட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட் ஆக்சுவலா. இது வால்யூம் 1லே வந்து இருக்கிறதுலே கம்பேர் டு அதர் யூனிட்ஸ் ஓகே கொஞ்சம் பெரிய யூனிட் ஆக்சுவலா. என்னென்ன டாபிக்ஸ் இதுல மேஜரா இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் என்னடா போன சம் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சார், எனக்கு கட் ஆயிடுச்சு சார். ஆன்சர் வந்து d by 5 மா. ஓகே சார், கரெக்ட் சார். ஓகேமா, சோ என்னென்ன டாபிக் மேஜரா இந்த யூனிட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூனிட் கம்ஸ் அண்டர் த மேஜர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேயா, என்னென்ன டாபிக் சொன்ன? F ஓகேயா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட், then electrostatic dipole small p, then electrostatic potential, then electrostatic potential energy. இந்த 5 டாபிக் நான் ரொம்ப டீடைல்டா கிளியரா டீச் பண்ணிடுவேன். ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை நான் அப்படியே கவர் பண்ணிடுவேன், சேர்த்தே இதுலயே லாக் பண்ணிடுவேன். சோ அதுல அடிஷனலா நான் என்ன நடத்த போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் சிஸ்டம், இந்த 3 டாபிக் தான் நான் எடுப்பேன். சோ இதை வச்சு அங்க லாக் பண்ணிடலாம். நான் அதுக்கும் இந்த டாபிக்கும் ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. அங்க மாஸ் வச்சு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வச்சு போடுறீங்க, இங்க சார்ஜ் வச்சு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் வச்சு நீங்க போடுறீங்க. சோ இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றீங்க, அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்றீங்க. சோ அதனால இந்த 5 டாபிக் வந்து மறுபடியும் நம்ம கிராவிடேஷன் 11th கிராவிடேஷன் யூனிட்ஸ்ல நீங்க மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுவீங்கம்மா. சோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த 5 டாபிக்ஸ் பாத்துக்கங்க. சோ இது இல்லாம அடிஷனலா இந்த சாப்டர்ல இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய அடிஷனல் டாபிக் 2 மோர் டாபிக். ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் யூசிங் காஸ் லா அனாலிசிஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய டாபிக் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேயா, சோ இதோட உங்களுக்கு இந்த யூனிட் வந்து முடிஞ்சிருது, ஒரு பெரிய யூனிட் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூனிட், சர்க்யூட்ஸ் அனாலிசிஸ் தான் ஃபுல்லாவே. ஓகேயா, சோ அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் தான் நம்ம மெயினா போகணும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பிளான் டு ஸ்டார்ட் 1 more யூனிட்ஸ். கொஞ்சம் நம்ம பேரலலா 2-3 யூனிட் ஒன்னா போனாதான் ஃபாஸ்டா முடிக்க முடியும். ஒரு யூனிட்டா முடிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி அடுத்த யூனிட் போறதுக்குள்ள இட் வில் டேக் டைம். சோ அதனால பேரலலா எனக்கு நோட் புக் வந்து பிசிக்ஸ்க்கு ஒரு ரெண்டு மேக்ஸிமம் ஒரு 2 நோட் புக்ல ரஃப் நோட் புக்ஸ் இருந்தா கூட ஓகே தான். ஒரே நோட் புக்ல கண்டினியூ பண்ணாதீங்க. வேற வேற யூனிட் எழுதும் போது நீங்க வேற வேற நோட் புக்கோ இல்ல நோட்டோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அந்த மாதிரிலாம் எதுலயாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இப்ப நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் ஈமா. சோ டாபிக் நம்பர் 1 இஸ் finished. ஓகே, இப்ப நம்ம டாபிக் நம்பர் 2 போயிடுங்க. T2 போட்டுங்க, மேல டைட்டில் எழுதிக்கங்கம்மா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுமா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னட்டிசம்ல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த புலம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு ஆக்சுவலி. ஓகே, சோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும்னா அதுக்கு முன்னாடி பிஃபோரா இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க மேக்னட்டிசமும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நீங்க டிராவல் பண்ண முடியும். ஓகேயா, சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஆர் ஓஆர்மா, ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கூட ஷார்ட்டா சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இதோட நோட்டேஷன் வந்து கேபிட்டல் ஈமா.
நோட்டேஷன் இஸ் கேபிட்டல் இ, பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒரு ஜெனரல் ஃபார்முலா E ஈக்குவல் டு F பை கியூமா. ஒரு பேசிக்கான ஃபார்முலா, ரொம்ப பேசிக் ஃபார்முலா. ஸோ இதுல எஃப்னா ஃபோர்ஸ்மா, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். இதுல கியூங்கிறது சார்ஜை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ஸோ அதனால ஈயோட யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும். ஓகேயா, ஆர் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ், எப்படி வேணாலும் எழுதிக்கோ, உன் கன்வீனியன்ட் தான். ஸோ இது பேசிக்கா நீங்க சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன். சார் இதுல என்ன சார் கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, ஒண்ணுமே இல்லம்மா, ஒரே லைன் தான். A space around the charge அப்படின்னு ஒரே லைன்ல நம்ம சொல்லிடலாம். ஃபீல்டுங்கிறது அதான், உங்களோட சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்ல முடியும். அததான் ஒரே லைன்ல நான் சொன்னேன், ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ், அதை வந்து நம்ம ஃபீல்டுன்னு சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஸோ இப்ப இந்த ஃபீல்டை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? நீங்க கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல நீங்க எடுத்துக்கிட்ட சார்ஜ் வந்து 2 சார்ஜ் தான் நீங்க எப்பவுமே எடுத்திருக்கீங்க. attraction or repulsion between the two different charges. ஸ்டேட்மெண்ட் நல்லா வாட்ச் பண்ணுங்க. 2 different, அந்த இடத்துல 2 different ன்னு 2ன்னு தானே போடுறீங்க. அந்த 2ல யாரு வரா? ஒன்னு வந்து நம்பால் சோர்ஸ் சார்ஜ், இன்னொருத்தர் யாரு? டெஸ்ட் சார்ஜ். ரெண்டு பேருக்குமான அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கிரியேஷன். இந்த 2 சார்ஜ் ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜஸ், இந்த 2 டிஃபரெண்ட் சார்ஜஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்றோம் ஆக்சுவலா. ஓகே, ஃபீல்டுல இருந்து தான் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்கே நீங்க போறீங்க. முதல்ல ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த ஃபீல்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க கொண்டு வர முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஃபேன் காயில். நீங்க எல்லாருமே வீட்டுல இப்ப கூட உங்க மேல தலை மேல ஃபேன் இருக்கு, அது பாத்துருக்கீங்க. இண்டக்ஷன் மோட்டார் இஸ் தேர். அந்த ஃபேன்ல காயில்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அந்த காயில்ல நீங்க கரண்ட் ஃப்ளோ கொடுக்குறீங்க. அந்த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த ஃபீல்டு முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னாலதான் ஃபேன்ல சென்டர்ல ரோட்டர்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஓகேயா, அது ரொம்ப பல்க் வெயிட். நீங்க ஃபேன் மேபி கலட்டி வச்சாங்கன்னா அதை தூக்கி பாருங்க, பயங்கர வெயிட்டா இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பாடியை ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகி அந்த சிஸ்டம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வச்சுதான் அது ரொட்டேட்டே ஆகுது. ஸோ அப்ப நீங்க வீக் ஃபீல்டு கிரியேட் பண்ணீங்கன்னா அது வீக் ஃபோர்ஸை தான் கொடுக்கும். அந்த வீக் ஃபோர்ஸ்னால பல்க் பாடி, ரொட்டேட்டிங் பாடி எல்லாம் மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நின்று போயிடும். ஸோ அதனால வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜென்ரலா. ஓகே, அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டை வச்சுதான் நம்ம ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வெளியில கொண்டு வர முடியும். ஸோ அதனால ஃபீல்டை பொறுத்த வரையும் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃபோர்ஸ் மா, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா இருக்கட்டும் இல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அந்த ஃபோர்ஸை கொண்டு வந்து தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபேன் மாதிரியான அப்ளிகேஷன்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க ஆக்சுவலா. ஸோ அப்ப அந்த ஃபோர்ஸஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃபீல்டு, அது வந்து பேசிக் கான்செப்ட். அததான் இங்க கொடுத்துருக்காங்க. E is equal to F by Q. ஆனா சார்ஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ஃபீல்டு. சார்ஜ் ரொம்ப ஹையா நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது ஃபீல்டு ரேட் குறைஞ்சிடும். ஓகே, ப்ராக்டிகலா நீங்க லெபார்டரியில பண்ணும்போது. ஓகே, அதே மாதிரி நீங்க சார்ஜ் ரேட்டை கம்மி பண்ணீங்கன்னா ஃபீல்டு ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸ். அதை வச்சுதான் உங்களுக்கான பேசிக் ஃபார்முலா E ஈக்குவல் டு F by Q அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம ஃபர்தரா ஒரு ஸ்ட்ராங்கான நியூமரிக்கல் பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக முடியாது. ஓகேயா, அப்ப இது கொஞ்சம் பெட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. இப்ப லெட் அஸ் கன்சிடர் 2 டிஃபரெண்ட் சார்ஜஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஒன்னு வந்து எப்பவும் போல நம்ம கதையில வர சோர்ஸ் சார்ஜ். ஓகேயா, அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய டெஸ்ட் சார்ஜ். இது TC, இது SC. இது எது வேணாலும் இருக்கலாம், கேபிட்டல் Q, ஸ்மால் Q, எது வேணாலும் as per the கான்செப்ட். ஓகேயா, as per your convenient நீ என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோ, பட் கான்செப்ட் மாறிடக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ சோர்ஸ் சார்ஜ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு எப்பவும் போல அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த 2 டிஃபரெண்ட் சார்ஜஸ்ங்கிற லாஜிக்ல எனக்கு ஒரு ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நானா போட முடியுமா? அந்த கான்செப்டை யாரு கொடுத்திருக்கா? கூலும்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட லாஜிக் படி தான் அந்த ஃபோர்ஸை நான் எழுத முடியும். 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 by R square னு சொல்லிட்டாரு. ஓகேயா, சோ அப்ப எப்பவும் போல Q1 Q2. சோ இந்திய வந்து உங்களோட SC வந்து கேபிட்டல் Q எடுத்திருக்கீங்க, உங்க TC Q0 எடுத்திருக்கீங்க. சோ அப்ப Q0 divided by, ஓகேயா, Q0 divided by the distance between the charges R, அதனால R square. இதுதான் உங்களுக்கு இடையில அந்த சிஸ்டம்ல இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்மா இது. ஆனா எனக்கு இப்ப ஃபோர்ஸ் தேவையில்லை, எனக்கு ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ், எனக்கு ஃபீல்டு வேணுமா. அப்ப ஃபீல்டு கண்டுபிடிங்க. சோ E ஈக்குவல் டு நீங்க கண்டுபிடிச்ச கூலும் ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த சார்ஜ். எந்த சார்ஜ் வரணும் அப்படின்னா அந்த சிஸ்டம்ல ரொம்ப உங்களுக்கான ப்ராசஸிங் சார்ஜ் அங்க உள்ள வரணும் ஆக்சுவலா. யாருன்னா TCன்னு போட்டுக்கோங்க.
டெஸ்ட் சார்ஜ் வந்து உள்ள வரணும். டெஸ்ட் சார்ஜ் இங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த டெஸ்ட் சார்ஜும் ஃபார்முலால இருக்க டெஸ்ட் சார்ஜும் கேன்சல் அவுட் ஈச் அதர். உங்க ஃபைனல் ஃபார்முலாவுல சோர்ஸ் சார்ஜ் வெளியில வரும். இந்த ரெண்டு சார்ஜ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருமா? நான் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சோர்ஸ் சார்ஜஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்வுட் சோர்ஸ் யூ cannot able to create any system. சோர்ஸ் தான்டாமா மெயின் எல்லாத்துக்குமே. சோ அப்ப மெயின் ஃபார்முலாவுல சோர்ஸ் சார்ஜ் Q நான் கொண்டு வரணும். சோ அதனால இந்த சார்ஜை நாங்க எதை எடுத்துக்கிட்டாதான் இந்த Q வெளியில வரும் அப்படின்னா, இங்க டெஸ்ட் சார்ஜ் Q0 நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்க சோர்ஸ் சார்ஜ் Q வந்து மெயின் ஃபார்முலாவுல வந்துடும். ஓகேயா? சோ அப்ப இந்த ஃபார்முலாவை கரெக்டா நீங்க இதுக்கு ஏத்த இந்த டயக்ராம்க்கு ஏத்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்ப E equal to calculate பண்ண FC வந்து 1 divided by 4 pi epsilon naught Q0 divided by R square whole divided by உங்க டெஸ்ட் சார்ஜ். சோ ரெண்டு டெஸ்டையும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்டுக்கான ஃபைனல் ஃபார்முலா வந்துடும். 1 divided by 4 pi epsilon naught Q by R square. Q1 Q2 by R square போட்டீங்கன்னா ஃபோர்ஸ், சிங்கிள் சார்ஜ் டிவைடட் பை R square போட்டீங்கன்னா ஃபீல்டு. அந்த சிங்கிள் சார்ஜ் கூட எந்த சார்ஜா தான் இருக்கணும்? கண்டிப்பா உங்களோட சோர்ஸ் சார்ஜை பேஸ் பண்ணி தான் ஃபீல்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதனால அந்த Q வந்து சோர்ஸ் சார்ஜா தான் வருமா. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுதான் ஃபீல்டுக்கான ஒரு ஜெனரல் கான்செப்ட்மா. இது தெரிஞ்சாதான் நீங்க பேசிக் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் ஓரளவு போட முடியும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? No, sir. No, sir. No, sir. இதெல்லாம் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல 3 மார்க்ல கேட்பாங்க. சும்மா டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு கான்செப்ட், இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஃபைனல் ஆன்சர் காமிச்சீங்கன்னா they will give 3 marks. பட் இங்க மார்க்ஸ் பேசிஸ்ல நம்ம கான்செப்ட்ஸ் தெரிஞ்ச நியூமெரிக்கல் வந்து கம்ஃபர்டபுளா போடலாம், அவ்வளவுதான். ஸோ அதனால ஜஸ்ட் கான்செப்ட் எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நான் இதுக்கு ஹாஃப் மார்க், இதுக்கு 1 மார்க், இது வரைக்கும் போட்ட ஹாஃப் மார்க், ஓகே, நாட் லைக் ஸ்டேட் போர்ட் கிளாஸ். இது என்ட்ரன்ஸ்க்கு கான்செப்ட்ஸ் தரவா இருக்கணும். ஸோ அதனால இதுல ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க பக்காவா இருக்கணும். சார் அந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் ஒரு முறை அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஃபைனல் ஸ்டெப் உங்களோட ஃபோர்ஸ் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபீல்டுக்கான ஜெனரல் ஃபார்முலா அவங்க கொடுத்திருக்கிறது ஃபோர்ஸ் பை சார்ஜ்னு தான் சொன்னாங்களே தவிர அது எந்த சார்ஜ்னு அவங்க சொல்ல கிடையாது. ஓகேயா? சோ அப்ப எந்த சார்ஜ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ் தான் எடுக்கணும். ஏன்னா டெஸ்ட் சார்ஜ் எடுத்தீங்கன்னா தான் ஃபைனல் ஸ்கிப்ல சோர்ஸ் சார்ஜ் வெளியில வரும். ஏன்னா நியூமெரிக்கல் போடும்போது நீங்க சோர்ஸ் சார்ஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க எப்பவுமே. நீங்க ப்ரீவியஸா லாஸ்ட் கிளாஸ் எல்லாமே பாருங்க, ப்ரீவியஸா நீங்க போட்ட எல்லா நியூமெரிக்கல்லையும் அவங்க ப்ராப்ளம்ல ஹைலைட் பண்ண அந்த ஸ்மால் கியூங்கிறது சோர்ஸ் சார்ஜா தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதனால ஃபைனல் ஃபார்முலால எப்பவுமே எஸ்சி வெளியில வந்தாகணுமா. ஸோ சோர்ஸ் சார்ஜ் வந்தாதான் நீங்க அந்த கரஸ்பாண்டிங் சிஸ்டமுக்கான வேல்யூ, மேபி அது ஃபீல்டா இருக்கலாம், ஃபோர்ஸா இருக்கலாம், அதை கரெக்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்ப நான் லாஸ்ட் கிளாஸ் போட்ட நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாடல் தான், பட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குமா. லாஸ்ட் கிளாஸ்ல போட்ட நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நீங்க டபுள் கியூ வச்சு போட்டிருக்கீங்க, Q1 Q2 எடுத்திருக்கீங்க. பட் இப்ப போடுற எல்லா நியூமெரிக்கல்லுமே சிங்கிள் கியூ வச்சுக்கணும், இன்னொரு இடத்துல பாயிண்ட வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கும் சார்ஜுக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல நீங்க நியூமெரிக்கல்ஸ் போடணும். ஓகேயா? சரிம்மா, ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுங்க. Determine electric field at the point P. Determine electric field at the point P in the following cases. Determine electric field at the point P in the following cases. Take 1 divided by 4 pi epsilon naught Q by D square is equal to E naught. Take 1 divided by 4 pi epsilon naught Q by D square equal to E naught.
ப்ராப்ளம் பாருங்க, டிட்டர்மைன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஓகேயா, இதே டைலாக் நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் சம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம போட்டோம்ல, அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஸ்மால் கியூன்னு கொடுத்தீங்க. அப்போ ஒன்னு வந்து ஸ்மால் கியூனா இன்னொன்னு வந்து உங்களோட கேபிட்டல் கியூ ஃபிகர்ல நீங்க வச்சு போட்டிருக்கீங்க. பட் இங்க டபுள் சார்ஜ் வரக்கூடாது. ஓகேயா, ஒன்னு உங்களோட சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் ஃபிகர்ல கொடுத்துட்டாங்கன்னா இன்னொன்னு பாயிண்டா தான் இருக்கணும். ஏன்னா இதுல டபுள் சார்ஜ் நீங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபீல்டை பொறுத்தவரை சிங்கிள் சார்ஜ் தான். அதனால ஒன்னு வந்து பாயிண்ட் ஆகும், இன்னொன்னு உங்களோட சார்ஜ் ஆகும் இருக்குது ஆக்சுவலா. ஓகேயா, சரி அப்படியே டயக்ராம் பாருங்க. இஸ் given in the question paper. ஃபாஸ்டா போடுங்க. எனக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் மாடல் வச்சு போடுங்கம்மா. இதே மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கு போட்டிருக்கோம், அத பேஸ் அப்படியே வச்சு போடுங்க. சோ இதான் உங்களோட பாயிண்ட் P. இங்க ஸ்மால் q, இங்க 4q, இங்க 8q. இது D, இது D, இது D. உடனே Q1 Q2 உடனே ஒரு இந்த ப்ராப்ளம் போடும்போது ஃபார்முலா பாக்குறேன் 1 divided by 4 pi epsilon naught QP divided by D square னு போட்டிருக்கான். பாயிண்ட்மா அப்படி ஃபார்முலா இருக்கா? கூலம்ஸ் லால உங்களுக்கு எங்கயாவது ஃபார்முலா அப்படி கொடுத்திருக்காங்களா? Q1 Q2 கொடுத்தாங்க ஃபோர்ஸ்ல. ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? ஃபார்முலா மைண்ட்ல கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 1 by 4 pi epsilon naught Q by D square. அந்த இடத்துல பாயிண்ட் எல்லாம் ஃபார்முலாவுல வரல. ஓகே, நீ பாயிண்ட்டுக்கும் சார்ஜுக்கும் அப்படின்னு போடு. ஓகே, அடுத்து திரும்ப பாயிண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் சார்ஜ், பாயிண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் சார்ஜ் அப்படி போடணும். சோ அதனால P எல்லாம் எடுக்க கூடாது. அந்த மாதிரி ஃபார்முலாவே கிடையாது. ஃபார்முலா உங்களுக்கு Q by D square தான் கொடுத்திருக்காங்க. Q by R square. ஆக்சுவலா ஜெனரல் ஃபார்முலா E equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. பட் இங்க வந்து உங்க D square னு கொடுத்திருக்காங்க. அதை E naught னு எடுக்க சொல்லிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்டெப்பை வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்காண்டி அந்த ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்பவும் போல சம் சால்வ் பண்ணுங்கம்மா. சோ லாஸ்ட் கிளாஸ்ல Q வச்சு நீங்க போட்டீங்க, இப்ப Qக்கு பதிலா P இருக்கு. சோ எப்பவும் போல உங்க Qல இருந்து P க்கு E1 எடுங்க. ஏன்னா ஃபீல்ட் இல்ல இந்த சம் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி செகண்ட் சார்ஜ்ல இருந்து P க்கு E2, தேர்ட் சார்ஜ்ல இருந்து உங்க P க்கு E3. சோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் E1 and E2 and E3? அத கால்குலேட் பண்ணுங்க using the general formula. E1 equal to E naught, sir. E2 is equal to 4 E naught. E3 8 E naught. Okay ma. So E1 equal to E naught is correct answer. E2 also E naught, sir. E2 E2 also is equal to E naught. கொஞ்சம் E3 கேர்ஃபுல்லா போடுங்க. Eight E naught by 9. அதாவது 8 by E naught னு கொடுத்திருக்கான் டெக்ஸ்ட் புக்ல. 8 by 9 E naught னு கொடுத்திருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். ஓகேமா, நெட் எப்போ கால்குலேட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லிருக்கேன்? டயக்ராம் பாருங்க. லைன் 180 ப்ரொஜெக்ஷன்ஸ் லைனா இருந்தா தாராளமா நீங்க டைரக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இதுல உங்க பாயிண்ட் தான் மெயின். சோ அப்ப நீங்க உங்களோட சார்ஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் த பாயிண்ட், அங்க டுவர்ட்ஸ் த சார்ஜ்ங்கற மாதிரி இங்க டுவர்ட்ஸ் த பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க. சோ இப்ப எல்லா டைரக்ஷனுமே டுவர்ட்ஸ் த பாயிண்ட்னா ரைட் சைடு தான் போகுது. எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்ப எல்லாமே பிளஸ் தான்மா. You just add the value, you will get net at point P ma. Total electric field at point P. அப்படியே ஆட் பண்ணுங்க. E naught plus E naught 2 E naught plus 8 by 9 E naught. அப்ப E naught காமன் எடுத்து வேல்யூ சொல்லுங்க, எவ்வளவு வருதுங்க? 26 by 9. அவ்வளவுதான்மா. இந்த ஆன்சர் வருதா? Sir, 26 E naught E3 மட்டும் சொல்லுங்க சார், எப்படி வந்துச்சுன்னு. இதுமா E3 E3 வந்து எதுக்கு போட்டிருக்க? இங்க நம்ம 8Q ல இருந்து பாயிண்ட் P க்கு போடணுமா? சோ அப்ப 1 divided by 4 pi epsilon naught. ஃபார்முலா என்ன? E க்கு Q by D மா, D square, Q by R square. அப்ப இங்க Qங்கிறது 8Q மா, divided by distance கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்கம்மா. சோ D plus D plus D. So அப்ப 3D மா, distance square. அப்ப 3D the whole square மா. அப்ப என்ன ஒரு 9D square வரும்.
சோ அந்த 1/4πε0 q by d ஸ்கொயர் நீ e நாட்னு மாத்த சொல்லிருக்காங்க சம்ல. சோ அதனால 8/9 e நாட்னு எடுத்திருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே சார். ஃபினிஷ்ட் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தட்டுமா? எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. என்னடாமா கேர்ள்ஸ் தான் ஆன்சர் சொல்றாங்க, பாய்ஸ் ஒருத்தன் வாய்ஸ் கூட காணா. எஸ் சார். ஓகேமா. Next problem வாங்க. So let us consider an equilateral triangle மா. So equilateral triangle statement கொடுத்துட்டேன். அப்ப side angle வந்து 60 degree மா. Capital Q இந்த இடத்துல point P மா. Side distance வந்து D. நீங்க லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாமே நான் போட்டிருக்கேன். கிளாஸ் நோட்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் பேஜ் ரெஃபர் பண்ணி யூ ட்ரை டு சால்வ் தி ப்ராப்ளம். சோ அப்படியே வந்து காப்பி பண்றதுல there is no use. 2E0. 2E0 கொஞ்சம் நல்லா பாருமா. நெட் சார். நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் தான் கொஞ்சம் தப்பா வருது. செக் பண்ணு, கரெக்ட்டா வருது. கரெக்ட்டா ட்ரை பண்ணுங்க. √3E0 வருதுமா. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. எஸ் சார். எஸ் சார். எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணுங்கம்மா. எஸ் சார். நீங்க லாஸ்ட் கிளாஸ் ப்ராப்ளம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சூப்பரா ஃபீல்டுல ப்ராப்ளம் போடலாம். Finished amma? இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கம்மா. இதுக்கு முன்னாடி போட்ட சம்மோட ஆன்சர் என்ன சார்? சார் எஸ் மா. இதுக்கு முன்னாடி போட்ட சம்மோட ஆன்சர் என்னது சார்? √3E0 வருதுமா. ஓகே சார். இது ப்ரீவியஸா போட்ட சம் ட்ரையாங்கிள் சம் வந்து √3E0. ஓகே சார். E0 sir. 5E0.
சூப்பர், கரெக்ட் ஆன்சர்மா. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 5E0. இதே மாடல் நம்ம ஃபோர்ஸ்ல போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணியே போடுங்க. Finished amma? Next problem polama? Yes sir. Yes sir, 5. சார் இந்த சம்ம மட்டும் கொஞ்சம் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? லாஸ்ட் சம்மாமா? எஸ் சார். சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு சைக்கான எனக்கு ஃபீல்டு எவ்வளவு வருதுன்னு நீ கண்டுபிடிச்சுக்கோமா. P ல இருந்து இந்த 3Q இருக்குல்ல, இத E1 வச்சு எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் செக் பண்ணி எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. E1 எவ்வளவு வருதுன்னு 1/4πε0 சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப 3Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் d ஸ்கொயர்னு வரும். ஆனா அவன் ஒரு டயலாக் ஆல்ரெடி ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கான், டேக்னு சொல்லி கொடுத்திருக்கான். சோ அந்த E0 உள்ள போட்டேன்னா E1 எவ்வளவு வருதுமா? 3E0. எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணதான் நல்ல ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். சோம்பேறித்தனம் படாதீங்க, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு ஓரளவு ப்ராப்ளம் போடவே வரும். ஏன்னா ஸ்கூல்ஸ்ல ரொம்ப வஸ்ட், நீங்க ப்ராப்ளம் சைடே போக மாட்டேன்றீங்க. உங்க டீச்சர்ஸ் சுத்தர ப்ராப்ளம் சைடே போக மாட்டேன்றாங்க. பிசிக்ஸ் டீச்சர் டூ வஸ்ட் இன் என்டையர் தமிழ்நாடு. நானும் நிறைய ஸ்கூல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டேன், ஹெட்டா போவேன். Teachers they are asking doubts in the subjects. Okay, it is very lagging to solve the problems. உங்க மெட்ரிகுலேஷன் போர்டு புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பின்னாடி எக்ஸசைஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் போடுங்கடானா போட மாட்டேன்றாங்க. அத ஆப்ஷனை ஜஸ்ட் டிக் பண்ணி அப்படியே பை ஹார்ட் பண்ண சொல்றாங்க ஸ்டூடெண்ட்டை. அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம்னாச்சும் டீடைல்டா ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது எல்லாமே என்ட்ரன்ஸ்க்கான பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். ரொம்ப பெரிய லெவல் ப்ராப்ளம் கூட அவங்க கொடுக்கல, சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கான். பட் அதை கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன்றீங்க. பிசிக்ஸ் வந்து இட் இஸ் டூ வஸ்ட். ஓகே, உங்க ஸ்கூல் சைட் ஆக்சுவலி பயோ நல்லா பண்றீங்க ஸ்கூல் சைட்ல, கெமிஸ்ட்ரி கூட நல்லா கொண்டு வந்துடுறீங்க ஸ்கூல் சைட்ல, பட் பிசிக்ஸ் மட்டும் ரொம்ப விட்டுடுறீங்க. அதனாலதான் அப்படியே என்ட்ரன்ஸ்ல வந்து அது பல்கா மாட்டிக்குது அந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலா. சோ E2 எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுங்கம்மா. -4E0. -4E0. சோ அதனால this is the opportunity to solve the problems மா. சோ தயவு செய்து சோம்பேறித்தனம் படாம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் என்ன கிளாரிஃபை பண்ணுங்க. உங்க போர்டு எக்ஸாமுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இப்ப எல்லா போர்டுமே யூஸ்வலாவே பிசிக்ஸ்க்கு தியரி பார்ட்டை கட் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் அதிகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம். ஸோ அதனால உங்களுக்கு அங்கேயும் மார்க்ஸ் அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் இன் திஸ் சப்ஜெக்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நெட் நீங்க யூஸ் பண்ணும்போது பைத்தகோரஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா சார். டைரக்டா இ நெட்னு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டை நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? -4E0 எடுத்திருக்கீங்க. இங்க ஒரு லைன் வரும், this line parallel to this one. ஓகே, அப்ப E1 ஓட வேல்யூ 3E0 வரும். அவ்வளவுதான். சோ இங்க 3E0, இங்க 4E0, இங்க E net. அப்படியே நீங்க உங்களோட பித்தகோரஸ் ரூல் யூஸ் பண்ணுங்க. நெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3E0 the whole square plus opposite side square minus 4E0 the whole square. நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆ மாறிடும். சோ இத முதல்ல எடுத்துட்டு அப்புறம் ரூட் எடுத்து ரூட்ல இருந்து ஆன்சர் எழுதுங்கம்மா.
அதுதான் உங்களுக்கு 5 E0 25 E0 வரும்னு நினைக்கிறேன். ரூட்டுக்குள்ள 25 E0 ஓகேயா. சோ அத ஃபைனலா ரூட்ல இருந்து வெளியில எடுத்துடுறாங்க. சோ ரூட் ஆஃப் 25 E0 ஸ்கொயர்னு வரும். சோ அதுல இருந்து எடுத்தா 5 E0 வருமா? ப்ராப்ளம் புரிஞ்சுச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமாமா? Yes, sir. Okay. Next ஒரு important problem, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கரெக்டா நீங்க யோசிச்சீங்கன்னா then you will get this proper solution. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. பட் இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அங்கேயும் F வச்சு போட்டிருக்கோம். பட் இதுல கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணிருக்கான். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கங்கம்மா. The charges each capital Q ma. The charges each capital Q are located at a distance the charges each capital Q the charges each capital Q are located at a distance x equal to r comma 2r comma 4r okay, then dot infinitive. Find the net electric field at find the net electric field at origin O ma. Find the net electric field at origin O. The problem read பண்ணி, can you draw the diagram? ஒரு rough diagram போடுங்கம்மா. CBSE students are there? கிளாஸ்ல நம்ம கிளாஸ்ல CBSE students இருக்கீங்களா? No one is there? So எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து போர்டு எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம்ஸ் ஆக்சுவலி MCQ எக்ஸாமினேஷனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. So they are going to write MCQ pattern in the board examination. Okay, coming November month, I think coming December month அவங்களுக்கு போர்டு ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா. டேர்ம் 1 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க மொத்த மார்க்கையே. சோ அதனால CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப டேர்ம் 1 மெயின் பார்ட் இன் பிசிக்ஸ் அத வந்து அவங்க இப்ப MCQல அட்டெண்ட் பண்ண போறாங்க. சோ இப்ப அது ரிகார்டிங் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கனால இந்த இயர் அவங்க என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது they feel comfortable to get the maximum marks in the question paper. சோ அதனால உங்களோட மெயின் காம்படிட்டரா CBSE ஸ்டூடெண்ட் மாறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த இயர். சோ அத ஓவர் கம் பண்ணணும். கரண்ட் 12th பேட்ச் நீங்க யாராவது இதுல இருந்தீங்க கிளாஸ்ல கரண்ட் 12th பேட்ச் இருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பா இந்த 2022ல ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரியல் காம்படிட்டர் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்துடுவான். ஸோ ஏன்னா அவனுக்கு இப்போ எம்சிக்யூ பேட்டர்ன்ல போர்டே கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ கம்பல்சரி தே ஆர் கெட்டிங் மோர் கிளாரிட்டி ரிகார்டிங் த சப்ஜெக்ட். ஸோ அதனால அவனை நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க அவனை லாக் பண்ணி கீழே தள்ளிட்டு உங்களுக்கு மெடிக்கல் சீட் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் நீட் பேப்பர் வந்து உங்களோட மெயின் காம்படிட்டர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் வேற இருக்கான், அவன் இல்லாம இப்ப சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் வேற வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து யூ டோன்ட் கெட் பேனிக். ஓகே, நான் பயப்பட சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டேம் ஷூர் உன்னோட பேட்ச் தான் அவனும் ஒன்ன மாதிரி படிக்கக்கூடிய ஒரு 12th ஸ்டூடெண்ட் தான். நீ ஸ்டேட் போர்டு அவன் சிபிஎஸ்இ அவ்வளவுதான், ஜஸ்ட் போர்டு தான் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால நிச்சயம் அவனை நீ வந்து லீட் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க எஃபோர்ட் வந்து அதிகமா போடணும். ஏன்னா அவன் இப்ப போர்டுக்கே பயங்கர டஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இப்ப நீங்க உங்க போர்டுக்கு நீங்க யாருமே அந்த அளவு படிக்கல ஆக்சுவலா. ஸோ அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காதீங்க. அது பின்னாடி வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே யூனிட்ஸ் ஸ்கூல்ல டீச் பண்றாங்க பண்ணல, நம்ம போர்டு எக்ஸாம் எழுதுறோம் எழுதல, அதெல்லாமே இஸ் எண்ட் ஆஃப் தட் மூமெண்ட். ஓகேயா, அது எந்த ப்ராப்ளம் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஸ்டேட் போர்டை பொறுத்தவரை எனிதிங் வில் சேஞ்ச். ஸோ வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனை தயவு செய்து கொண்டு போகாதீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எப்பவுமே நீங்க தனியா ஒரு ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேயா, கரெக்டா ரொம்ப ஹை ஸ்பீடும் வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வேண்டாம். நார்மலான ஒரு ஸ்பீட்ல ஸ்டார்டிங்ல இருந்தே யூனிட்ஸை கொண்டு வந்துருங்க பிளான் பண்ணி. அப்பதான் எண்ட்ல யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டெண்ட் த நீட் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி நீட் நடக்குமா நடக்காதா இந்த தேவையில்லாத தாட் எல்லாம் ரொம்ப வருஷமாவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கம்பல்சரி நீட் எக்ஸாம்ங்கிறது அது கேன்சல் ஆகுது. there is no any other chances. ஓகேயா, கன்ஃபார்மா. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் தேவையில்லாத அந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றதை டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேயா, சரிம்மா. இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணீங்களா? ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்கான்? சார்ஜ் ஈச் எல்லா சார்ஜுமே கேபிட்டல் கியூன்னு கொடுத்துட்டான். ஆர் லொகேட்டட் அட் அ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, R, 2R அண்ட் 4R. ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஒரிஜின் O. யாராவது கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா அந்த ப்ராப்ளம்? E1 equal to E0, E2 equal to 9 E0, E3 equal to 49 E0, sir. அம்மா வெயிட். நான் இந்த சம்ல அந்த மாதிரி இந்த சம்ல அந்த மாதிரி ஸ்டேட்மெண்டே கொடுக்கலம்மா. இந்த sum the charges each q are located at a distance. இது ஒரு செப்பரேட் நியூமெரிக்கல். x is equal to find electric field at origin. நான் அந்த சம்ல கொடுத்திருக்கேன். நான் டேக்னு எங்கயாவது ஸ்டேட்மெண்ட் அது ஒரு சம் காமனா கொடுத்துட்டு அதுல ஃபிகரை நம்ம மாத்தி மாத்தி நம்ம சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேயா, பட் இது தனியா அவன் தேரியா கொடுத்திருக்கான். so there is no any other figure in this numerical and வேற என்ன, there is no any other data in the problem also. இந்த டேக்னு எந்த டயலாக்லாம் அவன் கொடுக்கவே இல்லை. இந்த ப்ராப்ளம்ல தேரி வந்து the charges q located சொல்லி டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரிஜின்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதுதான் ப்ராப்ளம்ல அவங்க கொடுத்திருக்காங்க. 4kq by 3r. 4k 1/4 pi epsilon naught வெளியில எடுத்துட்டா கூட இதை நீ கேன்னு மாத்திட்ட, சரி ஓகே. அதை கேன்னு கன்வெர்ட் பண்ணா கூட இந்த 4 மேல போயிடும். 4 என்ன சொன்னமா, 4kq divided by 3r. 3r r ஸ்கொயர் வருதாமா? r square sir. 3r ஸ்கொயர்னா கரெக்ட் ஆன்சர். உன்னோட ஆன்சர் கரெக்ட். நம்ம ப்ரீவியஸா ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம்மா. இந்த மாடல்ல எல்லாம் ஃபோர்ஸ்லயே நம்ம ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோமா இல்லையா? கிளாஸ் ஒர்க் நோட் பாத்தீங்களா இல்லையா? ப்ரீவியஸ் பேஜஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து ரெஃபர் பண்ணி போடுங்க ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே. ப்ராப்ளம் பாருங்க, சொல்யூஷன் பாருங்கம்மா. ப்ராப்ளம் புரியலன்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரிஜின் எடுக்க சொல்றாங்க, அத ஓன்னு நான் எடுத்துட்டேன். இந்த ஒரிஜின்ல நெட், அதாவது டோட்டலா எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட்டுனாலும் டோட்டல்னாலும் ஒண்ணுதாம்மா. இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேயா, சோ இப்ப நான் ஒரிஜின்ல இருந்து நான் ரைட் சைடு போலாமா லெஃப்ட் சைடு போலாமா, இது ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. ஏன்னா ப்ராப்ளம்ல அந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுக்க மாட்டான் என்ட்ரன்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம். ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சுதான் நீங்க தான் டீடைல்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இருக்கு. இப்ப நான் ரைட் சைட்ல எல்லா சார்ஜையும் நான் கொண்டு போனேன்னா டுவர்ட்ஸ் த ஓ டைரக்ஷன் இப்படி வரும்.
அப்ப எல்லா சார்ஜோட போலாரிட்டி மைனஸ்ல மாட்டிடும். அப்ப உங்க ஃபைனல் நெட் ஃபீல்டு என்னத்துல வரும்? மைனஸ்ல வரும். பிசிக்ஸ்ல எப்பவுமே மைனஸ்ல ஒரு ஆன்சரை கொண்டு வரத அவாய்ட் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. ஏன்னா மைனஸ்ல அந்த ஆன்சர் வருதுன்னா அது ஒரு ஃபால்டட் சிஸ்டம் அப்படிங்கறது அர்த்தம். ஸோ அதனால நியூமெரிக்கல்ஸ் போடும்போது எப்பவுமே ஹெல்தி சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபால்டட் சிஸ்டம்ஸை we cannot able to consider. ஸோ அதனால நான் இந்த சைடு சார்ஜை கொண்டு போக முடியாதுமா. ஸோ அதனால என்னோட ஓல இருந்து ஓகேயா என்னோட இந்த சைடு நான் சார்ஜஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு போக போறேன். ஈச் கேபிட்டல் கியூ எல்லாமே கேபிட்டல் கியூ தான். ஓகேயா அது அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா எத்தனை கியூ போடணும்? டாட் 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 டில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன டிஸ்டன்ஸ் வச்சுதான் நீங்க கியூவை ஸ்டாப் பண்ண முடியும். டயக்ராம்ல எத்தனை டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க? ஆர் கமா 2r கமா 4r. அப்ப நம்பால் பண்ற ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அப்படியே சார்ஜுக்கு இடையில அவன் தான் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கானேன்னு அதை பிளாங்கா தூக்கி அப்படியே போட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை ஆர்னு போட்டான், இதை 2rனு போட்டான், இதை 4rனு போட்டு அப்படியே சம் போட ஆரம்பிச்சிட்டான். சோ நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அததான் அவங்க ஆப்ஷனா ஃபிக்ஸ் பண்றாங்க. சும்மா ஆப்ஷன் சம்மந்தம் இல்லாம கொடுக்கறது கிடையாது. நீங்க பண்ற மிஸ்டேக் வந்து அந்த ஆப்ஷன்ல இருக்கும், அப்படியே நீங்க டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது ராங் ஆன்சரா போகும். ஆக்சுவலா சம்ம கரெக்டா டில் எண்ட் வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம பண்ணணும். அப்பதான் அது அக்யூரசி ஆன்சர் கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க இப்ப எடுத்திருக்கிறது ஓகே. இதுக்கப்புறம் r, 2r, 4r. அதுக்கப்புறம் தான் சார் சொல்லிட்டாங்கல்ல சார் அவங்க டாட் 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 இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்ப லைனே நீங்க இன்ஃபினிட்டி போட்டு விட்டுருங்க சார். டாட் 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 சார்ஜும் நிறைய போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டா சம் வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்துடும். இந்த r, 2r, 4r டைரக்டா நீங்க எடுக்க முடியாது. ஆக்சுவலா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப ஃபீல்டுக்கான ஜெனரல் ஃபார்முலாவை மைண்ட்ல கொண்டு வாங்க. E equal to 1/4 pi epsilon naught q by r square. இதான் நம்ம ஃபார்முலா. ஃபார்முலா இல்லாம நியூமெரிக்கல் போக முடியாது. சோ அப்ப இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இப்ப உங்க சார்ஜ்ல இருந்து உங்க பாயிண்ட் இங்க எதை எடுத்திருக்கீங்க? நீங்க ஓவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இதை E1 அப்படின்னு எடுக்கலாம். செகண்ட் சார்ஜ்ல இருந்து உங்க ஓவுக்கு E2, தேர்ட் சார்ஜ்ல இருந்து உங்க ஓவுக்கு E3. சோ அப்ப E1, E2, E3 எனக்கு வேல்யூ வேணும். இந்த பேஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிங்க. E1 equal to 1 divided by 4 pi epsilon naught q divided by charge q தானே. இப்ப ஓவுக்கும் கியூக்குமான டிஸ்டன்ஸ் r. சோ அதனால அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணிடுங்க r ஸ்கொயர். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் r கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் E2 வாங்கம்மா. E2 equal to 1 divided by 4 pi epsilon naught. செகண்ட் சார்ஜும் q தான்மா. சோ அப்ப q divided by ஓகேயா q divided by இப்போ இந்த qல இருந்து ஓகேயா செகண்ட் கியூல இருந்து உங்க பாயிண்ட் ஒரிஜின் ஓவுக்கான மொத்த டிஸ்டன்ஸ் என்ன வருதுமா? 2r plus r 3r வருது. ஓகேயா ஆனா ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்களே. சம்முல அவன் கிளியரா டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கான். r, 2r, 4r. இதுதான் நீங்க எடுக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் இது r டிஸ்டன்ஸ் கரெக்டா நீங்க கன்சிடர் பண்ணீங்க, உங்களுக்கு r ஸ்கொயர் வந்துருச்சு. ஆனா செகண்ட் டிஸ்டன்ஸ் 2r plus r 3rனு வருது. நீ எடுக்கிறது 3rனு வருது. ஆனா அவன் கொடுத்திருக்கிறது 2r தான் கொடுத்திருக்கான். அப்ப சம் மிஸ்மேட்ச் ஆகுதே. ஓகே இந்த இடத்துல தப்பு வருது. ப்ராப்ளம் தப்பாகுது இந்த இடத்துல. சோ இது கொஞ்சம் கரெக்டா டீல் பண்ணீங்கன்னா then you will get the correct answer. சோ இப்ப இந்த இடத்துல நீ ஏன் 2r போட்ட? அவன் கொடுத்ததை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப 2rஐயும் r-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 3rனு வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா. ஆனா அவன் கொடுத்திருக்கிறது 2r தான். அப்ப 3r வரக்கூடாது. அப்ப அது ராங் அசம்ஷன். அதை பண்ணாதீங்க. ஓகேயா அப்ப இந்த இடத்துல நீங்க 2r எடுக்க முடியாதுமா. சோ அப்ப அவன் கொடுத்தபடி 2r வரணும்னா இந்த இடத்துல நீங்க 2r எடுத்தா 2r வராது. சோ இந்த 2 கட் பண்ணுங்க. சோ இப்ப r plus r என்ன வரும்? செகண்ட் சார்ஜுக்கும் ஓவுக்குமான டிஸ்டன்ஸ் r plus r you will get 2r. இப்ப அவன் கொடுத்த 2r வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப நீங்க ஃபிகர்ல எடுக்கக்கூடிய அசம்ஷனும் அவன் கொடுத்த கண்டிஷனும் கரெக்டா வரணும். சோ அப்ப எனக்கு r plus r 2r அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க. செகண்ட்ல 2r the whole ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வருமா? 4 2 2s ஆர்ல 2 ஸ்கொயர்ல 4r ஸ்கொயர். ஓகே இதே மாதிரி எனக்கு E3 ஆன்சர் சொல்லுங்க. E3 equal to 1 divided by 4 pi epsilon naught. இப்ப q by இப்ப நீங்க 16r ஆக்சுவலா இந்த 4r இங்க r இங்க r 16r square 6r வருது. ஆனா அவன் கொடுத்திருக்கிறது 4r தான்.
அப்ப நீங்க அந்த 4r இங்க எடுக்க முடியாது, இதை கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன r எடுத்தீங்கன்னா இங்க 4r வரும்னா 2r 2r எடுக்கணும். வெரி குட். இப்போ உங்களோட தேர்ட் சார்ஜ்ல இருந்து உங்க பாயிண்ட் ஓவுக்குமான மொத்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுங்க. 2r plus r plus r, you will get 4r. கொடுத்திருக்கிறதும் 4r. அப்ப அவன் கொடுத்ததும் டயகிராமும் மேட்ச் ஆகுது கரெக்டா. அப்ப உங்க சொல்யூஷன் கரெக்டா வந்துடும். அப்ப q divided by 4r the whole square. என்ன டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இல்லங்க, அப்ப 16r square. இதுக்கப்புறம் டாட் 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 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த சார்ஜ். சோ இப்போ இது எல்லாமே டுவர்ட்ஸ் த ஓ, ஏரோ மார்க் பாத்தீங்களா, எல்லாமே பிளஸ் தான் வரப்போகுது. அப்ப ஃபைனலா இ நெட் அட் ஓ கண்டுபிடிக்க சொல்றான். E1 ஓகேயா பிளஸ் E2 பிளஸ் E3, அதுக்கப்புறம் பிளஸ் மறக்காம அந்த டாட் 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 இன்ஃபினிட்டிவோ உள்ள கொண்டு வாங்க, ஏன்னா அப்பதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கரெக்டா உள்ள வரும். சோ இதுல எதெல்லாம் காமனா வெளியில எடுத்துடலாமா, இவ்வளவு ஸ்டெப் போட தேவையில்லை. நீங்க சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ற ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சுன்னா நிறைய ஸ்டெப் மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டுடலாம், பேப்பர் ஒர்க் அதிகம் வரவே வராது. சோ அப்போ 1 divided by 4 pi epsilon naught, இந்த q by r ஸ்கொயரவே நான் மொத்தமா வெளியில எடுத்துட்டேன்னா இங்க 1 ன்னு வந்துரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் என்னடாமா வரும் 1 by 4. வெரி குட் மா. தேர்ட் டேர்ம்மா 1 by 16. 1 by 16. ஃபோர்த் டேர்ம் நீங்க எக்ஸ்டென்ஷன் போடல, ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் கொடுக்கலங்கிறதுனால நீங்க போடல. சோ அதனால டாட் 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 இன்ஃபினிட்டி, அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம மேக்ஸ்ல சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் மெத்தட், இந்த டைலர் சீரிஸ் மெக்லார் சீரிஸ்லாம் நீங்க போடுவீங்க. அதுல இதுக்கு ஈக்குவலன்டான ஃபார்முலா இருக்குமா மேக்ஸ்ல. சோ அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. 1 plus x plus x ஸ்கொயர், ஓகேயா, அப்படியே டாட் 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 இன்ஃபினிட்டி. 1 by 1 minus இந்த எக்ஸ்பான்ஷன் சீரிஸ் ஸ்கிப்புக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க மேக்ஸ்ல 1 divided by 1 minus x, இது நான் லாஸ்ட் கிளாஸே கொடுத்திருக்கேன். சோ இப்போ நீங்க x ஓட வேல்யூ என்ன எடுக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த கண்டிஷன்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த வேல்யூ உங்களுக்கு வரணும். அப்ப x க்கான வேல்யூ என்ன வரணுமா, 1 by 4 எடுத்து வேணா செக் பண்ணி பாருங்க. 1 plus x, x 1 by 4, x ஸ்கொயர் 1 by 4 ஸ்கொயர் 16, அப்ப கரெக்டா வருது. சோ அப்ப இந்த ஸ்கிப் இருக்குல்ல, இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நீங்க 1 divided by 1 minus x ரீப்ளேஸ் பண்ணலாம். சோ எக்ஸுக்கு பதிலா நீங்க 1 by 4 போட்டு சம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதாமா. சோ ஃபைனலா நெட் அட் பாயிண்ட் ஓ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபைனலா நெட் அட் பாயிண்ட் ஓ போடுறீங்கன்னா 1 divided by 4 pi epsilon naught. இதை மாத்தக்கூடாது, ஏன்னா இதுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ k. இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணவும் கூடாது. சோ ரிமைனிங் இருக்கிறது q by r ஸ்கொயர் இன்டு, இப்ப இந்த 1 divided by 1 minus x, அதை 1 by 4 ன்னு போடுங்க. சோ இத மட்டும் சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. இதுக்கு பதிலா நீங்க என்ன இதுக்கு பதிலா 4 by 3 கான்ஸ்டன்ட் k நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப kq by r ஸ்கொயர், இது சால்வ் பண்ணா 4ல 1 போச்சுன்னா 3 by 4 மேல போகும்போது 4 divided by 3. So by your textbook answer is okay 4 kq divided by 3r square. இந்த இதுதான் நெட் அட் பாயிண்ட் ஓல இருக்கக்கூடிய ஃபீல்டுமா. சார் ப்ரீவியஸ் பேஜ் கொஞ்சம் காட்டுங்க சார்.
தேங்க்யூ சார். ஓகேமா. Problem finished, Amma? Yes sir. Okay. Last one more problem. So இது நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல போட்ட மாடல் தான். நம்ம ஃபோர்ஸ்ல டிஸ்டன்ஸ் வச்சு போட்டீங்கல்ல, அதே மாடல் அப்படியே ஃபீல்டுல டிஸ்டன்ஸ் வச்சு போட சொல்றாங்க. ஓகேயா? ஏன்னா எந்த மாடல் வேணாலும் வரலாம், பட் ஆனா கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொஸ்டின் பேப்பர்ல வராது ஆக்சுவலா. ஸோ பட் இப்ப நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண ஃபோர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். அவன் திடீர்னு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ற ஃபீல்டு வச்சு கூட அவன் கேட்பான். ஸோ அதனால யூ ரெடி டு சால்வ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்றது பெட்டர். இந்த ப்ராப்ளம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல போட்ட மாடல் தான், பட் அங்க ஃபோர்ஸ் வச்சு போட்டீங்க, இங்க ஃபீல்டு வச்சு போடணும். ஓகேயா? அங்க ஒரு சார்ஜ், அந்த தேர்ட் சார்ஜ்ங்கிறது லொகேட்டட் பிட்வீன் தெம்னு வந்தது. இங்க அந்த சார்ஜுக்கு பதிலா பாயிண்ட் இருக்கும். ஓகேயா? பீன்னு இருக்கும், ஓன்னு இருக்கும், அது எது வேணாலும் இருக்கட்டும். பட் நீங்க சிங்கிள் சார்ஜை வச்சு நீங்க இங்க ஃபீல்ட ப்ராசஸ் பண்ணணும். ஓகேயா? Problem note பண்ணுங்கம்மா. 2 point charges (2 point charges) 4q and 36q. 2 point charges 4q and 36q are fixed at a separation of distance small d, or fixed at a separation of distance small d, at what distance from 4q ல இருந்து. அப்ப ஃப்ரம்னா எந்த இடத்துல போய் முடியுது சார் அப்படின்னா அதுதான் உங்களோட பாயிண்ட் பி. அங்க நீங்க ஸ்மால் கியூ எடுத்துட்டீங்க, இங்க நீங்க பாயிண்ட் பின்னு எடுக்கணும். ஒரு கேபிட்டல் கியூ ஒரு ஸ்மால் கியூன்னா அங்க ஃபோர்ஸ் வரும். இங்க ஆல்ரெடி ஒரு கேபிட்டல் கியூ இஸ் given, இன்னொன்னு ஸ்மால் கியூ கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நீங்க போட போறது ஃபீல்டு. அப்ப அந்த இன்னொரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கணும், நாட் லைக் அ சார்ஜ். At what distance from 9q? Sorry, at what distance from 4q? Ma? At what distance from 4q? If electric field is to be zero, if electric field is to be zero on the line joining the charges, on the line joining the charges. அப்படியே பழைய அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க 4q, இங்க 36q, separated between the distances small d. இப்ப உங்களோட அந்த தேர்ட் பாயிண்ட் small p is located between them. From 4q ல இருந்து அந்த பாயிண்ட் p கான டிஸ்டன்ஸ் என்ன? ஓகேயா? அததான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கீங்க. இதை எப்பவும் போல d மைனஸ் எக்ஸ்ன்னு மாத்துங்க. இங்க கண்டிஷனை ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெட் ஃபீல்டு ஜீரோனாவே கண்டிப்பா நம்ம எப்படி எடுக்கணும், நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான் இங்க யூஸ் பண்ணணும். The forces must be compensated with each other னா ஆட்டோமேட்டிக்கா field is also must be compensated with each other தான். ஏன்னா force is proportionality to field மா. அப்ப நீங்க நியூட்டன் ரூல் எப்படி மாத்திக்கலாம், sum of net force is equal to 0 sum of net field equal to 0 ன்னு மாத்திக்கங்க. அவ்வளவுதான். அப்படியே பழைய மாடலை வச்சு போடுங்க. இப்போ 4q-க்கும் p-க்கும் E1 கண்டுபிடிங்க, 36q-க்கும் p-க்கும் E2 போடுங்க. உங்க கண்டிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இது இந்த சைடு போகும் பிளஸ், இது இந்த சைடு போகும் மைனஸ். அப்ப E1 is positive. ஓகே, சோ அதனால பிளஸ் போட்டேன். அடுத்து E2 is negative.
ஸோ ஈக்குவல் டு 0. அப்ப E1 ஈக்குவல் டு E2 கண்டிஷன் கிடைச்சிடுச்சு. இதுல ஃபீல்டுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கேன்சல் அவுட் ஈச் அதர். ஓகேயா? Sir, x is equals to 2 by D 8. by 4. x கண்டுபிடிச்சிடலாம். Very good. X is equal to 2 by D 8. by 4. D by D by 4. D by 4. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வருதாமா? சம் சால்வ் பண்றீங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. So x is equal to D by 4. இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்க. Yes, sir. Yes, sir. Yes, sir. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? No, sir. இதுல ஃபர்தரா வந்து வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடணுமா? இதுல என்ன ஒரு சில மாடல்ஸ் மட்டும் இருக்கு. ஆக்சுவலா வெக்டார் யூஸ் பண்ணி போடணும். ஆக்சுவலா ஜென்ரலா நம்ம ஃப்ரம் த பிகினிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதுல ஒரு சில மாடல்ஸ் இருக்குமா? ஸோ அது மட்டும் நம்ம போடணும். ஆக்சுவலா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு என் கேப், அதாவது ஆர் கேப் வச்சு ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க அதே மாதிரி இ வெக்டார் ஈக்குவல் டு இ இன்டு த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் யூனிட் வெக்டார் ஆர் கேப் வச்சு நீங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போட்டுட்டு இந்த சேம் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டாபிக்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் தான் ரொம்ப லென்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கிராஜுவலா டாபிக்கோட வெயிட்டேஜ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஆக்சுவலா ஸோ ஈஸியா நீங்க யூனிட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனா மாடல்ஸ் வந்து இண்டிவிஜுவலா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் பிசிக்ஸ் பொறுத்தவரையும் பல்கா மொத்த யூனிட்ஸும் சேரும் போதுதான் ஒரு ஹெவி லோட வந்து நீங்க இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த டிஃபிகல்டிஸ் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டா கவர் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இட்ஸ் லைக் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் மொத்தமா போய் ஃபில் பண்றதெல்லாம் முடியாத காரியம். இட்ஸ் லைக் ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டு போய் ஃபில் பண்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு கண்டிப்பா இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ அதனால அந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளான் போட்டு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, ஸோ அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு யூனிட்ஸ் படிக்கணும், எத்தனை யூனிட்ஸ் நம்ம ஆல்ரெடி தரவா இருக்கோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரீ பிளான்டாவே ஸ்டார்டிங்ல இருந்து போங்க. அது நீங்க ஈவன் ஜெய்யா இருந்தாலும் நீட்டா இருந்தாலும் அந்த ப்ரீ பிளானிங் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். அதனால அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் இல்லாம கொஞ்சம் டிராவல் பண்ணாதீங்க. இதுல ரொம்ப லேக்கிங்கா இருக்கீங்க, நிறைய யூனிட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்றேன்னா தயவு செய்து மேக்ஸிமம் டைம் கொடுத்து சப்ஜெக்டை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேயா, என்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் கண்டிப்பா நீங்க ரெஃபரன்ஸ் புக் வந்து இந்த டிசி பாண்டேன்னு எல்லாம் இருக்கும், ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் நீட்டுக்கெல்லாம் ஆக்சுவலா. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான மாடியூல்ஸ் கவர் ஆகுது. ஓகேயா, ஹெச்சி வர்மான்னு ஒரு புக்கு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, ஜெஇ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்க. பட் அது கொஞ்சம் ரியலா சொல்றேன், அது கொஞ்சம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் ஆனா அது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் இன் பிசிக்ஸ் ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தோனே டஃப்பான மாடல் ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா ஈஸி ட்ராக் எதுவுமே உங்களுக்கு புரியாம போயிடும். ஆனா நீட்டெல்லாம் பொறுத்த வரையும் 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிகார்டிங் சிம்பிள் மாடியூல்ஸ் தான். ஸோ அதனால முதல்ல அந்த 70% எடுங்க. ரொம்ப டஃப்னு டிராவல் பண்ணீங்கன்னா ஈஸி கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அப்புறம் இப்பெல்லாம் சென்னை சரி, அண்ட் தென் இந்தியா லெவல்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் இதுதான். டஃப்பான ட்ராக்ல கொண்டு போய் கேண்டிடேட்டை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டு அவன் நீட்ல ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டு போயிடுறான். அதுல அவங்களால எம்சிக்யூ போட முடியல. ஸோ அது இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ அதனால முதல்ல சிம்பிள் ட்ராக்கை வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ தென் ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ஏபிள் டு சால்வ் த டஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? சார் பிசிக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல எம்சிக்யூ புக் என்னதான் சார்? புரியலமா சார் பிசிக்ஸுக்கு வந்து எம்சிக்யூ புக் வந்து எந்த புக் வந்து நல்ல புக்கா இருக்கும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்டிஜி ஃபாலோ பண்றாங்கம்மா, அதுவும் ஓகே தான். அந்த ஏதோ சம்திங் ஏதோ எம்டிஜில இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சம்திங் ஏதோ ஒரு ஆக்சுவலா ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் ஆக்சுவலா அது ஃபாலோ பண்றாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல
எது ஓகேன்னா நீட் போட்டுட்டு கவர் பேஜ் இருக்கும், அதுல டிசி பாண்டேன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஓகேயா, அது ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனா என்ட்ரன்ஸ் புக் போறதுக்கு முன்னாடி நீங்க தரவா இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக் கம்பல்சரி. இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு சிபிஎஸ்இ போர்டுன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க அந்த புக்கை ஃபாலோ பண்ணாதான் அவங்க சிபிஎஸ்இ போர்டுக்கே அவங்க மார்க்கே எடுக்க முடியும் பிசிக்ஸ்ல. ஸோ அதனால அந்த புக்ல அவங்க, ஏன்னா உங்களோட நீட் சிலபஸ் எங்க இருந்து வந்ததுமா, சிபிஎஸ்இயோட சிலபஸ் தான் நீட்டுக்கு ஆக்சுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல எல்லாம் சிபிஎஸ்இ போர்டு தான் நீட்டை கண்டக்ட் பண்ணதே. அதனால சிபிஎஸ்இயோட கண்டென்ட்டை தான் பேஸா எடுத்துட்டு நீட் கொஸ்டின் பேப்பர் வெளியில வருது ஆக்சுவலா. ஸோ அதனால முதல்ல நீங்க என்ட்ரன்ஸ் புக் போறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா கூட நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேயா, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க் முதல்ல உங்க போர்டு ரிகார்டிங் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்க தரவு பண்ணணும். அது ரிகார்டிங் இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்ப அதுக்கு எந்த டெக்ஸ்ட் புக் பெஸ்ட் அப்படின்னா, நீங்க மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கேளுங்க. எல்லா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ற ஒரு கைடு இருக்கு ஆக்சுவலா. அது பேர் வந்து அரோரான்னு சொல்லுவாங்க, எஸ்எல் அரோரா. ஆக்சுவலா இதுதான் வந்து அவங்க சிபிஎஸ்இ டாப்பர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ற கைடு. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதான்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த டெக்ஸ்ட் புக் நாலேஜ் முதல்ல வேணும்மா. கண்டிப்பா உங்களுக்கான தியரி, அதுல கொடுத்திருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, போர்டு ரிகார்டிங் ஃபுல் கான்செப்ட் இதுல இருக்கு ஆக்சுவலா. பட் இதுல இப்ப வரக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. பட் இந்த புக்லயே நீட் அண்ட் ஜேஇக்குன்னு சொல்லி தனியா அடிஷனல் பேப்பர்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நீட் அண்ட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் இது ஸ்டெப் நம்பர் 1. கண்டிப்பா இந்த புக் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தாகணும். ஓகேயா, சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத முதல்ல நீங்க தரவு பண்ணுங்க. இத முடிச்சிட்டீங்கன்னாவே மேக்சிமம், ஏன்னா நீங்க நீட் இன் பயாலஜிக்கெல்லாம் நீங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தான் நீங்க மெயினா ஃபாலோ பண்றீங்க. அது தெரியல உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் நீங்க படிக்கிறீங்க. சோ அதே மாதிரிதான் பிசிக்ஸ்க்கும். நீங்க முதல்ல சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஒரு யூஸ்லெஸ். அதுல நிறைய கண்டென்ட் வந்து கன்ஃபியூஸ்டாவே இருக்கு, நிறைய கண்டென்ட் மிஸ் ஆயிருக்கு. அதனால அந்த புக்கை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் எல்லாரும் ஃபாலோ பண்றது இந்த அரோரா கைட் தான். ஸோ இதுல வந்து முதல்ல நீங்க உங்க சப்ஜெக்ட்கான பேசிக்ஸை பூரா கத்துக்கங்க. உங்க சிபிஎஸ்இ மாடியூல்ஸை தான் அப்படியே நீட்ல ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. சிபிஎஸ்இ சீனியர் ஃபேக்கல்டிஸ் இஸ் தேர் இன் தி டீம். ஆக்சுவலி உங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்கல்ல, அந்த என்டிஏ டீம்ல உள்ளது எல்லாமே சிபிஎஸ்இ பேனல் மெம்பர்ஸ், எல்லாமே ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் குவாலிஃபைடு சிபிஎஸ்இ பேனல் மெம்பர்ஸ். அவங்க தான் உள்ள போறாங்க. அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ற புக் இது ஆக்சுவலா. அதனால இதுல முதல்ல நீங்க உங்க சிபிஎஸ்இக்கான, அதாவது சிபிஎஸ்இ மீன்ஸ் இஃப் யூ பிலாங்ஸ் டு மெட்ரிக் போர்டு ஆல்சோ, உங்க போர்டு ரிகார்டிங் முதல்ல கான்செப்டை டெவலப் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா இந்த புக்கை தான் நீங்க முதல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே சார், எனக்கு அந்த புக் கிடைக்கல, எங்க வாங்குறது தெரியல எனக்கு அப்படின்னா சொல்லாத. நீ அமேசான் யூஸ் பண்ற, ஓகேயா, மொபைல் யூஸ் பண்றீங்க, அதுல ஹாஃப் ரேட் எல்லாம் போட்டு ஆஃபர் எல்லாம் வருது. மேபி இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புக் ஷாப்ல எல்லாம் போனா அந்த ஹாஃப் ரேட்டுக்கு எல்லாம் போடுவான். 100 ரூபீஸ்க்கெல்லாம் அந்த புக் கிடைச்சிச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து நிறைய புக் ஷாப்ல எல்லாம் இருக்குது. நீங்க அது மேபி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூட நீங்க வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, வாட் எவர் இட் மேபி. ஓகே, மெடிக்கல் சீட்டுங்கிறது ஷுட் பி எ ட்ரீம் ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு அது. ஸோ அதெல்லாம் நம்ம ஓரளவு இன்னைக்கு எப்படி சொல்றது, க்ரோஸ் ஆஃப் மணி இன்னைக்கு எவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்தாலும் யூ கேனாட் ஏபிள் டு கெட் அ சீட் ஆக்சுவலி இந்த ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு உங்களை யாரும் நம்ம இப்ப செலவு பண்ண போறது கிடையாது. சிம்பிளா நம்ம படிக்கிறதுக்கு வாங்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நம்ம கணக்கு பார்க்க கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா புக்ஸ் கைடன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு கேண்டிடேட் நல்லா ஸ்கோர் பண்றான்னு பாருங்க. ஆக்சுவலா நல்ல நல்ல புக்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் நிறைய புக்ஸ் படிக்க வேணாம்னு அவங்களுக்கு, ஆக்சுவலா நிறைய புக்ஸ் படிச்சீங்கனாலும் கன்ஃபியூஸ் ஆகும் பிசிக்ஸை பொறுத்த வரையும். ஸோ அதனால தயவு செய்து கரெக்டான புக்ல டிராவல் பண்ணுங்க. ஓகே, நோ நீட் டு ரெஃபர் என் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு புக் படிச்சாலும் எப்படி சொல்றது, எஃபெக்டிவா கரெக்டான புக் எடுத்து நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படிங்கிறப்ப மார்க்ஸ் நீங்க நிறைய எடுக்க முடியும். ஓகே, அதனால முதல்ல இந்த புக்ஸை நீங்க யூனிட் வைஸ் முடிங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு யூனிட்டா நீங்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் புக், நான் சொன்னேன்ல பிசிக்ஸ் பார் நீட்னு போட்டு டிசி பாண்டே இருக்கு, அது ஆக்சுவலா அது நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸ்க்கு அதுதான் மெயின் ஆக்சுவலி. ஸோ அந்த புக் வாங்கிக்கோங்க. டோட்டலாவே நீங்க என்ன 2 புக் வாங்க போறீங்க அவ்வளவுதான். ஸோ ஒன்னு போர்டு ரிகார்டிங் கான்செப்ட்ஸ் பூரா தரவு பண்ணிக்கிறது, இன்னொன்னு என்ட்ரன்ஸ்க்கான மாடியூல்ல எப்படி கொண்டு வர்றாங்க, இந்த போர்டுல இருந்து என்ட்ரன்ஸ் வழியா எப்படி அந்த கொஸ்டின்ஸ் வெளியில வருது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை என்ட்ரன்ஸ் புக் கொடுத்துடும். ஸோ இந்த 2 புக்கோட நாலேஜ்
பிளஸ் கண்டினியூஸா நீங்க எழுத போற டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸோட ப்ராக்டிஸ், கிளாஸ் நோட்ஸோட ப்ராக்டிஸ், நான் எடுக்கிற கான்செப்ட்ஸோட ப்ராக்டிஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா இஸ் a collection of ideas. இது வந்து உனக்கு கிடைக்கும் போது then you feel comfortable to solve the questions in the NEET exam. அங்க போய் நீங்க சால்வ் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாம சிம்பிளா போயிட்டு நான் மெட்ரிகுலேஷன் புக்கை வச்சுக்கிட்டேன், எங்க டீச்சர்ஸ் நடத்தின ஒரு 10 ஃபார்முலா வச்சுட்டு நான் சம் போடுவேன்னா எப்படிமா முடியும்? அது அவ்வளவு பெரிய கண்டென்ட். அதுக்கு நீங்க வெறும் 1 or 2% ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நியர்லி 80 to 90% ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் then you feel comfortable to attend the questions in the NEET exams and JEE exams. ஸோ அதனால ஆரம்பத்துல இருந்தே டைம் இருக்கு, கரெக்டான மெத்தட்ல டிராவல் பண்ணுங்க. ஓகேயா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னோட நம்பர்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான், எந்த டவுட்னாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேயா? சரிம்மா, வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்மா. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் அதுவும் சொல்லிடுறேன். கொஞ்சம் சென்னை வந்து கொஞ்சம் பவர் கட் இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேபி லேட் ஆனாலும் நான் எக்ஸஸ் டைமிங் போட்டு எடுத்துடுவேன் நான். ஓகேயா? ஸோ அதனால அதெல்லாம் நீங்க எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்மா. பாய்மா. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.